ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். சன் டிவியில் புதுசாக வரப்போகிற ஒரு சீரியலோட ப்ரமோ வந்திருந்தது, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அன்னம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரியல் ஃபஸ்ட்டு வந்து உன்னை சரணடைந்தேன் அப்படிங்கிற ஒரு டைட்டிலோட தான் வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் டைட்டிலை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த சீரியலை பற்றி பேசணும் அப்படின்னு பேசி கூட வச்சேன், ஷேர் பண்ண முடியாமையே போயிடுச்சு. லாஸ்ட்டாக ப்ரமோ வந்த பிறகு தான் ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டுருக்கு. உன்னை சரணடைந்தேன் அப்படின்ற நேம் வந்து சேஞ்ச் ஆகி அன்னம்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அன்னம் அப்படிங்கிறது அன்னலக்ஷ்மி, அதாவது ஹீரோயினோட நேம் தான் அன்னலக்ஷ்மி. ப்ரமோ ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. சாரீ பிஸ்னஸ் பண்ணுறாங்க போல இருக்கு. தன்னோட சொந்த காலில் தான் நிற்கணும், யார் தயவும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. சுந்தரி சீரியல் மாமா இங்கேயும் வந்துட்டாரு, ஹீரோயினோட தாய் மாமாவாக வந்திருக்காரு. ஹீரோயினுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கார். இதில் ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் சித்தியோட கொடுமையும் நடக்குது. உன் சொத்தை வந்து என் பேரில் எழுதி கொடு, உன் வீட்டை அப்படின்ற மாதிரி கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. வீட்டு வேலையெல்லாம் வாங்கி எந்த அளவுக்கு போல்டாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு பயந்த ஒரு சுபாவமாகவும் இருக்காங்க சித்திக்கிட்ட. இந்த சீரியல் ஹீரோயின் அபி நக்ஷத்ரா ஆல்ரெடி ஒரு வெப் சீரிஸ், பாப்புலரான ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்காங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சீரியல் ஹீரோ யாருங்க அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். இந்த சீரியல் ஹீரோ யார் அப்படின்ற பேச்சு போயிட்டுருக்கு அப்படின்னா நம்மளோட பரத். அதாவது இப்போ கணக்காணும் காலங்களில் வந்து சீசனில், அதாவது ஹாட் ஸ்டாரில் ஓடிட்டுருக்க வெப் சீரிஸில் வந்து நடிச்சிட்ருக்காரு பரத். அவர் தான் வந்து இந்த சீரியல் ஹீரோ கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் ஹாட் ஸ்டார் வெப் சீரிஸ் வந்து கண்டினியூ பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி தெரியல. நெக்ஸ்ட்டு வர ப்ரமோ வந்து ஹீரோவோட ப்ரமோ வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பார்ப்போம், வெயிட் பண்ணி. எல்லாருமே சொல்கிற கமெண்ட் என்ன அப்படின்னா, சீரியலோட ப்ரமோஸ்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் கொஞ்ச நாள் ஆன பிறகு எல்லா சீரியலோட கதையும் ஒரே மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி.